வணக்கங்க. இன்னைக்கு தினம் தினம் சண்டை போட்டு, பிரிஞ்சு, மறுபடியும் அந்த சேர துடிக்கக்கூடிய, அந்த பாசத்த பரிணாம வளர்ச்சி அடையக்கூடிய அண்ணன், தங்கச்சி உறவ பத்தி பேசுவோங்க. ஒரு விஷயம் பாருங்க, அம்மாவுடைய பாசமும், அப்பாவுடைய பாதுகாப்பும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு உறவு தான், அந்த அண்ணனுடைய உறவு தாங்க. தங்கச்சி என்ன பண்ணுவாங்க, தினம் தினம் ஒரு சின்ன சின்ன குட்டி சண்டை போடுவாங்க. அண்ணன் வெளிய போவாரு. திரும்ப எப்போ வரும்போது, எப்போ வருவாருன்னு காத்துட்டு இருப்பாங்க. சண்டை போடலங்க. திரும்ப பேசுறதுக்கும், விளையாடுறதுக்காகவும் தான். மகிழ்ச்சியான தருணங்கள்ல ஒவ்வொரு நாளும் இருக்கும்போது, எத்தன பேர் கூட விளையாடுவோம். தன்னுடைய அண்ணன் எப்போ வருவாருன்னு காத்துட்டு இருப்பாங்க அந்த தங்கச்சி. தங்கச்சி பள்ளி பருவங்கள்ல ஸ்கூல் போயிருப்பாங்க. அண்ணன் முன்னாடி வந்துருவாரு. "ஏம்மா பாப்பா வரல?" அப்படின்னு நம்ம கேட்போம். ஏன்? விளையாடுறதுக்காகவும், அந்த அன்பு பாட்டுறதுக்காகவும், தங்கச்சிய விட ஒரு உன்னதமான உறவு வேற எங்கேயும் இல்லன்றதுக்காகவும். தினம் தினம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு விதமான சண்டைகள், சச்சரவுகள் வந்தாலும் அந்த பாசங்கள் என்னைக்கு விட்டு போகாதுங்க. இப்படியே வளர்ச்சி அடைஞ்சு அந்த பிள்ளைய கட்டி குடுத்துருவோம். கட்டி குடுக்குற இடத்துல சின்ன சின்ன மனசுக்குள்ள ஒரு கசப்பான அன்பு இருக்கும், மகிழ்ச்சிகள் இருக்கும். ஒரு சந்தோஷங்கள் வரும். இது எங்க இன்னைக்கு நடந்துச்சு சரிங்களா, எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, எங்க குழந்தைகள் இப்படி சொல்லிட்டு நம்மகிட்ட மகிழ்ச்சி அடைஞ்சு, அத அவங்களும் மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனா, கசப்பான அனுப்புகள் வந்தாலும் எங்க அண்ணன் வரட்டும் இரு, நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன மிரட்டுறதுக்கோ இல்ல அவங்க அண்ணன் போய் அவர வெட்டி போட்டு போறதில்ல. ஆனா, அந்த மனசுக்குள்ள இருக்கிற ஒரு தைரியத்த வளர்க்கறதுக்காக அண்ணன் தங்கச்சி உறவுன்றது ராக்கி கட்டுறோம். அது எதுக்கு கையில கட்டிட்டு சும்மா ஷோ கட்டுறதுக்காக கிடையாதுங்க. அது மனசுக்குள்ள நரம்பால பிணைக்கப்பட்ட ஒரு உண்மையான உறவுங்க. எல்லாத்துக்கும் மேல சின்ன பிள்ளையா இருக்கும்போது சின்ன சின்ன மிச்சருங்க, உணவு பண்டங்கள்லாம் குடுப்பாங்க. அதெல்லாம் குடுக்கும்போது பங்கிட்டு வச்சு நம்ம அந்த அவங்க கைய எடுத்து வைப்போம். அந்த குழந்தைங்க தட்டி விட்டு விளையாடும். அப்போ சரி அண்ணன் தானே சரி குடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்குங்க. இறுதியா ஒரு விஷயம் பாருங்க. உயிர் இருந்தால் மட்டும் கிடையாதுங்க. உயிர் போன பிறகு கூட அந்த கோடி தின்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த அண்ணனுடைய உறவு போகாத அளவுக்கு இருக்கிறது தாங்க அந்த அண்ணனோட உறவு. எல்லாத்துக்கும் மேல குழந்தைகள் வளர்ச்சியிலிருந்து பெரியவங்க வரைக்கும் சொத்து பத்துன்றது அண்ணன் தான் குழந்தைக்கு மட்டும் சேர்த்து வைக்கிறது இல்லைங்க. தன்னோட தங்கச்சிக்கும் சேர்த்து வச்சு அவங்கள சீர் செய்யறதுக்காகவும், அவங்களோட வாழ்க்கையினோட வளர்ச்சிய தொலைநோக்கு பார்வைக்காகவும் சேர்த்து வைக்கிறது அண்ணனுடைய பாசம் தாங்க அந்த அண்ணனோட பாசம். நன்றிங்க.